இன்றைக்கி சுவையான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். 3 லவங்கம் இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து வெங்காயமும் ஒரு 3 கீரி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சுங்க. ஓகேங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதா? இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் கட் பண்ணி போடலைங்க. ஓகேங்களா? கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தனியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சதுனால கொஞ்சம் கலர் அப்படி தான் இருக்கும். தக்காளி கலர் வரல பார்த்தீங்களா? இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ உப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் தக்காளி வந்து உடனே வதங்கிடும். இப்போ மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ நல்லா கலரி விட்டுடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சிம்லேயே அப்படியே கிளறிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சமயத்தில் நான் புதினா ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. புதினா ஆட் பண்ணிங்கன்னா சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள். இதில் வந்து சோம்பு வந்து அப்படியே போடலைங்க. சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே போட்டு நாங்கள் வந்து கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து அதை வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். தனியாத்தலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, குக் ஆகிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா கிரேவியாக வச்சுருக்கேங்க. ரைஸ்க்கு போட்டுக்கலாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். செமையாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குது இன்றைக்கி. சுவையான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிரேவியாக இருக்குது. பிரியாணி செய்யறதுக்காக அரிசி வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து ஒரு 300 கிராம், 2 தக்காளி, ஒரு 1.5 வெங்காயம், லெமனு, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? எல்லாம் ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். தாளிக்கிறதுக்காக 2 பிரிஞ்சல், பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணி இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபுல்லாக பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து லைட்டாக எண்ணெய் இருக்கணுங்க. அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. கூடவே வந்து நம்ம கொஞ்சம் நெய் அதிகம்தான் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து நிறைய போட்டால் திகட்டிடும். ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்காது. அதனால கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய்? நம்ம வீட்டு ஹோம் குக்கிங்க்கு வந்து கணக்கெலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன தோணுதோ நம்ம இப்படி தான். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுருங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறது அது. நல்லா ஏன்னா நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌனிஷாக வருதுங்க. எனக்கே ரொம்ப நாள் தெரியாது வெங்காயத்தில் தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குன்னு. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் போடணுமா, 300 கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன். அதனால் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், கொஞ்சமாக செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும். அதுக்குள்ளேயே எங்கள் பூனைக்குட்டி கத்துது, புஜ்ஜு குட்டி கத்துறோம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. 2 தக்காளி தான் போட்டுக்கணும் நம்ம. ஓகேங்களா. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ மல்லியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 2 கிளறிட்டு இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு எவ்வளோ 1க்கு 2 தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. பிரியாணி மசாலாலாம் நம்ம போட்டோம்னா மற்றபடி இப்போ நான் சேர்த்துருக்கிற பொருளை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த பொருள் ஆட் பண்ணாலுமே ஆர்டிஃபிஷியல் மசாலாஸ் எந்த ஆட் பண்ணாலுமே நம்ம ஒரு சாம்பார் சாப்பிட்ட ஃபீல் தான் வரும். நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வராது. மேக்ஸிமம் பிரியாணி வந்து மசாலா கம்மியாக நல்லா செட்டிலாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து தேவையான அளவு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணால் போதுங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக தானே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம் நம்ம. அதெல்லாம் அரிசி ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஆஃப் குக் ஆனோடனே ஒரு 3/4 பாகம் வெந்த உடனே நம்ம வந்து வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டா சுவையான பிரியாணி ரெடி. இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்துடுச்சுங்களா. இப்போ நம்ம இந்த கொஞ்சம் மல்லித்தலை வச்சுருக்கோம். மல்லித்தலை இப்படியே போட்டுட்டு இந்த வாழை இலையை இப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா சரி. இப்போ நம்ம வாழை இலையை எடுத்து பார்க்க போகிறோம். ஆவி அடிச்சிடும், பார்த்துடுங்க. ஓ, சாதம் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, நல்லா அரிசி வந்து நல்லா ஒடிஞ்சிருச்சு. பிரியாணி ரெடி. சைட்லேருந்து எடுக்கணும். நல்லா குக்காக இருக்குது. பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் முடியல. சாதத்தை எடுக்கும்போது எப்போவுமே வந்து சைட்லேருந்து எடுங்க. ஓகேங்களா. நானே பாருங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒடிஞ்சிருச்சு இப்போ எடுக்கும்போது ஆர்வத்தில். இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடிங்க. அதிகபட்சம் நம்ம பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஐ மீன் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் ஏன்னா சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம். நிறைய கொதன்னு வச்சு அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சிங்கன்னா சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 300 கிராம் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி குட்டி பீஸாக தான் போடணும். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. உப்பு, மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குங்க, கொஞ்சோண்டு போதும். ஏன்னா நம்ம வந்து 300 கிராம் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் ஒரு 5 சொட்டு 6 சொட்டு இருந்தால் போதும். நிறைய புளிப்பாகிடும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அந்த முட்டையை வந்து ஒடிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை எதுக்கு வந்து போடுறதுன்னா, இந்த மசாலா வந்து நல்லா சிக்கனோட நல்லா கோட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணுறது. முட்டை போடாமல் கொஞ்சம் நம்ம எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முட்டை இருக்குதுன்ற காரணத்தினால் முட்டை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த பீஸ் எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லா வந்து பைனாக வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்படி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி சிக்கன் பொரிச்சு எடுத்துடுவோம். 65க்கு இது வந்து 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, ஊறி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 65க்கு இது நல்லா ஊறியாச்சுங்க, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எண்ணெய் நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். அப்பயும் மிச்சமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொசுன்னு எண்ணெய் பொரியாதவன்னு ஒன்று எடுத்துடலாம். இது மொரன்னுலாம் இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? சிக்கன்லாம் மொரன்னு சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா பொசுன்னு நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், 65ம் ரெடி. அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பார்க்கவே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. உடனே சாப்பிடணும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலி இன்றைக்கி சிக்கன் ரெசிபிஸ் ரெடி. சிக்கன் பிரியாணி, 65 சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.